அதான் அந்த ஈரேழு உலகங்கிறது என்னன்னா, இப்போ அந்த அவங்க அந்த 7 மைண்ட் பண்ணதே இந்த 7 சக்கராசை வச்சு தான் சொன்னாங்க. 7 சக்கராசையும் ஒவ்வொரு சக்கராசையும் நீ ஓப்பன் பண்ணனா அது ஒரு உலகம் தான். அவங்க சொல்றதுக்கு விருப்பமே அதுதான். ஆனா அவங்க உலகங்கிறது மெயின் மையம் இந்த 3 வடிவம் தான். இடுப்பு, இதயம், தலை, இந்த 3 தான். ஆனா இதுக்குள்ள 7 உலகம் இந்த 3 பார்க்கணும்னா 7 விஷயத்தை நீ கடக்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய வடிவமா இருக்கு. அப்ப அந்த 7 தன்மைகளுக்குள்ள 7 அதிசயமான விஷயங்களை நீ பார்க்கலாம். 7 விதமான வெவ்வேறு விதங்கள். காற்றே வெவ்வேறு விதமா இருக்குமா, கலர்ஸே வெவ்வேறு டைமண்ட்ஸா இருக்குமா. ஒன்னு நீலம், ஒன்னுல ப்ளூ, ஒன்னுல கிரீனு, அந்த மாதிரி வெவ்வேறு விதமான டைமண்ட்ஸை நீ பார்த்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்குள்ள சொல்லப்பட்டிருக்கிற ஒரு செயல் வடிவமா இருக்கு. அப்ப இந்த பூமிக்குள்ள என்னன்னா, அந்த மனம் இருக்கிற இடத்துக்குள்ள நிறைய அந்த அந்த நரகமாக அவங்க வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது அதோடைய வடிவமாக இருக்கு. அப்ப அவங்களுக்கு உண்மையான நாகத்தன்மை, நாகசக்தி கிடைச்சு கூட அவங்க அதை பயன்படுத்திக்க மாட்டாங்க. அவங்க மீண்டும் என்னன்னா அந்த தன்மையை செயல்படுத்த மாட்டாங்க. அப்புறம் அதே நேரத்தில் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய ஆகாயம் பாருங்க இன்ன வரைக்கும் கெட்டு போகாம நாங்க வச்சிருக்கிறோம். அப்ப அதுக்கு காரணம் நான் அங்க இல்ல. அந்த நான்ங்கிறது உணர்வற்ற நிலையில தான் நாங்க எல்லாருமே இருக்கிறோம். அங்க யார் இருந்தாலும் சரி அந்த உணர்வற்ற நிலையில தான் இருக்கிறோம். அந்த நிலையை, அந்த செயலை தான் நாங்க எங்களையே நாங்க யாருன்னு கேட்டுக்கிற அளவுக்கு தான் நாங்க இருந்துகிட்டு இருக்கோம். ஆனா நாங்க வேற மாதிரி ஒரு சூழல்ல இருக்கிறோங்கிறதா அது சொர்க்கமா அது கருதப்படுது. அதனாலதான் தலையை ரொம்ப ஒரு பிரமிப்பா எல்லாருக்குள்ளேயும் பார்க்கறது. இங்க நமக்குள்ள இருக்கிற, நமக்கு வேதம் விற்பனங்கள் எழுதப்பட்டதோ பிற ஞானிகள் எழுதப்பட்டதோ தலையை ரொம்ப ஈஸியா எழுதிட்டாங்க. தலையில அவ்வளவு சாமானியமா வேலை செய்ய முடியாது, தலையில போய் அவ்வளவு சாமானியமா பார்க்க முடியாதுங்கிறத நிதர்சனமா நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதா அதோடைய உண்மை தத்துவம். இப்ப நமக்குள்ள எல்லாருமே ராமலிங்க சுவாமிகள் முதற்கொண்டு எழுதுனது எல்லாருமே நெற்றி போட்ட இங்கதான் எழுதியிருக்காங்கல்ல. உண்மையான ஞானி என்ன சொல்றான், மேல இருக்கிறவன் நெற்றி போட்ட தலையோட உச்சி தான்ட்டான். இதான் நெற்றி போட்டுன்ட்டான் அவனுக்கு. என்னுடைய நெற்றி போட்டு இதுதான்ட்டான், தலையோட உச்சி தான்ட்டான். இதுதான் மெயின், இதுதான் அவன் உச்சியான்ட்டான். அது ஒண்ணுமே இல்ல, சின்ன ஒரு குடல் வாழ் உள்ள நீ கீழே எப்படி அபானன் இருக்கிறானா அந்த மாதிரி உள்ள கபாலங்கிறது ஒரு சின்ன ஹோல்ஸ்ல இருக்கிற ஒரு சின்ன ஒரு குட்டியோண்டு ஒரு சின்ன விஷயம்தான். வேற ஒன்றும் அங்கே ஒன்றும் பெரிய இதெல்லாம் ஆச்சா பூச்சாலாம் ஒன்றும் இல்லை. ஒரு குட்டியோண்டு ஒரு நரம்பு தான் அது. அதுக்குள்ளதான் அவ்வளோ பெரிய வேலையை அது இருக்கு அப்படிங்கிறது தான் அவனுடைய கருத்தியலா ஒரு செயல் வடிவத்தை இருக்கு. அப்ப அதுக்குள்ள அவன் என்ன சொல்றான்னா, அந்த இடத்துக்குள்ள ஒரு சிறு இடத்துக்குள்ள போய் 2 காற்றா ஒடுங்கி உள்ள இறங்கணும். 2 காற்றும் ஒன்றாக கலந்து இது சந்திரன் எது சூரியன்னு கண்டுபிடிக்க முடியாம உள்ள போயிடணும். அதுதான் உணர்வற்ற நிலைங்கிறான். உணர்வற்ற நிலை ஒருத்தருக்கு நிகழ்றது என்னன்னா, 2 காற்றும் கலக்கப்பட்டு 2 காற்று எது எந்த காற்றுன்னே தெரியாம 2ம் உள்ள போய் நின்னுடும். அப்ப 2 காற்றும் கலக்கப்பட்டவனுக்கு, 2 காற்றும் உள்ளே செல்லப்பட்டவனுக்கு எது சந்திரன் எது சூரியன்னே தெரியல. அப்ப அவனுக்கு எது ஆண் எது பெண்ணுன்னு தெரியல. அப்ப நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஆண் பெண் கான்சியஸ் தெரிஞ்சதுனாலதான் உங்களுக்கு சிவன், என்ன நான் லேடி சினத்துக்கு நான் பார்வதின்னு சொல்லிக்கிறேன். இப்ப இந்த ஆண் பெண்ணும் இல்லாம போயிடுச்சுன்னா நீங்க எப்படி சிவன்னு சொல்லுவேன், நான் எப்படி பார்வதின்னு சொல்லுவேன். அப்ப அங்கேயே உணர்வு இல்லை அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. ஆனா அந்த உணர்வு இல்லை, ஆனா அலைவரிசையா இருக்கு. ஒரு பெரிய பெரிய வேலையே நடக்குது, ஆனா உருவம் இல்லை. அங்க கொண்டாடுறதுக்கும் ஆள் இல்லை, அதை பெரிய நான் தான் பண்றேங்கிறதுக்கும் இல்லை. அந்த 2 பிரளயமும் ஒண்ணு சேரும்போது அங்க பிரம்மாண்டமான ஒரு வெளிச்சம், அலைவரிசை, சக்தி, எதை வேணாலும் சொல்லுங்க, எல்லாம் இருக்கு. ஆனா அது உருவமா இல்ல, அது நான்கிற அந்த கான்சியஸ் இல்ல. அதான் ரொம்ப முக்கியம். அப்ப ஒரு மனிதனுக்கும் சந்திரக்கலையும் சூரிய கலையும் தனியாக இருக்கிற வரைக்கும் அவன் என்ன சொல்றான், அவன் மனமே குறைஞ்சா கூட அவன் என்ன சொல்றான்னா, கடவுளையும் சித்தர்களையும் ஞானிகளையும் ரிஷிகளையும் இந்த மாதிரி பட்டங்களை தான் தோற்றி வைக்கிறான். அவன் இந்த மாதிரி வடிவத்தை தான் அவனும் முன்னிறுத்துறான், அவன் எழுத்து வடிவத்திலையும் கொடுக்குறான். இப்ப இந்த 2ம் உள்ள ஐக்கியமாகி, 2மே ஐக்கியமாகிறது மட்டும் முக்கியம் இல்லை. அவன் சமாதியில 2ம் ஐக்கியமாயிருச்சு. ஐக்கியமாகி அங்க ஒரு வடிவத்துல சொல்றான், நம்ம ஊர்ல இந்தியாவுல உலகத்துல சமாதியான அத்தனை பேருமே சமாதியானா 2 காற்று இணைஞ்சிச்சு, திருப்பி 2 எப்படி இணைஞ்சிச்சோ அதே மாதிரி பிரிஞ்சிச்சுங்கிறான். ஆனா இவன் என்ன சொல்றான்,
அந்த கபாலத்துல 2 காற்று இணைஞ்சு 2 காற்றையும் ஒண்ணு இல்லாம போயிருச்சுங்கிறான். எது சந்திரன் எது சூரியன்னே தெரியாம போயிருச்சுங்கிறான். இப்ப சமாதியில இப்படி இருக்கிற 2 சந்திரனும் சூரியனும் இணையப்பட்டவன் எப்படி இணையப்பட்டுச்சோ அதே மாதிரி பிரிஞ்சு சந்திரனாவும் சூரியனாவும் வரான். அப்ப அவன் என்ன சொல்றான், இது பார்வதி இது சிவன்னே சொல்றான் வெளியில. அப்ப திருப்பி என்ன பண்றான், அம்மா அப்பான்னு சொன்னத கடவுளையே அம்மா அப்பான்னு சொல்றான், காற்றையே அம்மா அப்பான்னு சொல்றான். அப்ப அது ரெண்டுமே என்ன பண்ணணும்னா மெர்ஜாயி ஒண்ணு இல்லாம அது போகணுங்கிறான். இந்த உணர்வற்ற நிலைங்கிறது என்னன்னா அந்த காற்று ரெண்டும் மெர்ஜாயி அது ரெண்டுமே. உங்களுக்கு பொதுவா சொல்றேன், அந்த கபாலத்துல ஒரு குட்டி 2 காற்று போய் உள்ள போய் அப்படியே போய் ரெண்டுமே ஒரே மாதிரி ரெண்டு இப்படி இணைஞ்சிருச்சு. இணைஞ்சவங்க அந்த காற்று போய் அதுக்குள்ள போய் உள்ள போய் அந்த நரம்புக்குள்ள போய் உள்ள விழுகும் போது ஒரு நீர் மாதிரி இருக்கு. அதுக்குள்ள போய் முழுகணும்னா திருப்பி பார்த்தா அந்த தண்ணியிலேருந்து அது ரெண்டுமே ஒண்ணுமே இல்லை. முழுகுனான்ல 2 பேரும் வெளியில வர்றதோ இல்லை அதுக்குள்ள இருக்கும்போது 2 தன்மையில இருக்கணும்ல, அங்க ஒரு தன்மையே இல்லை. அப்ப முழுகும் போது 2 பேரா முழுகுனாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபா. எழுந்து பார்க்கும்போது எவனுமே இல்லை, ஹஸ்பண்ட் இல்லை ஒய்ஃபும் இல்லை. அப்ப அவன் என்ன சொல்றான்னா ஒண்ணுமே இல்லைன்ட்டான். இப்ப நீங்க சமாதிக்குள்ள இந்தியாவில் இருக்கிற எல்லா சமாதியும் பிரிச்சு எடுத்தீங்கன்னா 2 பேர் இணைஞ்சாங்கல்ல, அதே 2 பேரா தான் திருப்பி விழிச்சு வர்றாங்க. இப்ப 2 பேரா விழிச்சு வந்தான்ல, இப்ப முதல்ல 2 பேரை சேராதப்ப என்ன சொன்னா, ஆண் பெண்ணுன்னா எல்லாத்தையும் தனித்தனியா பேசிக்கிட்டே இருந்தான். 2 பேர் இணைஞ்சிட்டாங்கல்ல, 2 பேர் இணைஞ்சோடனே அது இணைஞ்சுட்டு அது பிரிஞ்சோடனே இவனுக்கு ஒரு கடவுள் தன்மை வந்துருச்சு. இது இணைகிறது சாதாரண இணைய மாட்டாங்க. ஏன்னா இது 2 காற்றை இணைந்தா சக்தி வந்துருங்கிறான். 2 காற்றை இணைந்தா அவன் அபரிவிதமான சக்தி வந்துரும் அப்படிங்கிறாங்க. அப்ப 2 காற்று இணைஞ்சிருச்சு. அப்ப 2 காற்று இணைஞ்சு 2 பிரியும் போது என்ன சொல்றான், சந்திரனை என் தாய் காற்றுங்கிறான், சூரியனை சந்திரன் காற்றுங்கிறான். இது மேல போய் இதுக்கு நாராயணன் பேர் வைக்கிறான், பெருமாள்னு பேர் வைக்கிறான், கிருஷ்ணன் பேர் வைக்கிறான். பல அதிசயங்களை அந்த 2 காற்று இணைஞ்சிட்டு பிரிஞ்ச உடனேயும் பல அதிசயங்களை இவனுக்கு கற்றுக் கொடுக்குது, பல அதிசயங்களை காட்டுது, பல அதிசயங்களை பண்றான். அப்ப தன்னுடைய மாணாக்கருக்கும் இந்த மாதிரி 2 பயல்வா இருக்கிறாங்க, 2 பேர் இருக்கிறாங்க, நம்ம அம்மா அப்பா இவங்க தான் எல்லாமே அப்படிங்கறதுதான் இங்க இருக்கிற எல்லா போதனையும் இருக்கு. அதை தாண்டி ஒருத்தன் என்ன சொல்றான்னா, 2 பேர் இணைஞ்சாங்கல்ல, அவங்க 2 பேருமே இல்லாம போயிடுவாங்கன்ட்டான். இப்ப 2 பேரும் இல்லாம போனாதான் அது வெற்றிடம், எம்டினஸ். அந்த 2 பேரும் இருந்தாங்கன்னா அது வெற்றிடம் கிடையாது, அது எம்டினஸ் கிடையாது. இவ்வளவுதான் விஷயம். அந்த 2 பேருங்கிற இல்லாத அனுபவம் எவனுக்குமே கிட்ட மட்டுது, அதனால எவனுக்கு அது புரியலைங்கிறதான் இதோடைய பிரச்சனை. இப்ப புரியலைங்கிறதான் பிரச்சனை, அது நடக்கலைங்கிறதான் பிரச்சனை. அது இல்லைங்கிறது பிரச்சனை கிடையாது, அது இருக்கு, அது நடக்கல, அது அவங்களுக்கு அந்த அனுபவம் நடக்கல, அதை அவங்க பார்க்கலங்கிறதான் ப்ராப்ளம். அப்ப அது என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகத்துல 2 பிரம்மாண்டமாக நாங்க இணைந்தோம், ஒன்றும் இல்லாமல் போனோம். ஆனா அதோடைய அலைவரிசை ஈர்ப்பு எல்லை இல்லாம இருக்கு. நாங்க 2 பேரும் இணைஞ்ச இடம் எப்படி இருக்கும், 2 பிரம்மாண்டம். இப்ப சந்திரனும் சூரியனும் எப்படி இருக்கு, அது 2 இணைஞ்சு ஒண்ணுமே இல்லாம வெடிச்சிருச்சுன்னா எப்படி இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. அதுக்குள்ள இருந்து என்ன மாதிரி ஒரு அலைவரிசை இருக்கும். ஒரு அணுகுண்டை தூக்கி போட்டோன்னா என்ன ஆகுதுங்க, ஒரு சாதாரண வெடிகுண்டுங்கிறது ஓகே, அந்த அணுக்கள்ங்கிறது புல்லு பூண்டு எதுவுமே முளைக்காம எல்லா உயிர் ஜீவராசியும் செத்து போயிடும் அப்படிங்கிறது தானே. அப்ப அந்த மாதிரி அதுக்குள்ள இருக்கிற கோடான கோடி உயிர் துளிகள் வெடிச்சு செதறி நிக்குது. எதுக்குள்ள, அந்த சந்திரன் சூரியனா ஒன்று இல்லாம எம்டினஸ் ஆனதுல. ஆனா உணர்வு இல்லாம நிக்குது, எதுவுமே உணர்வு கிடையாது. ஆனா வைப்ரேஷனா, அலைவரிசையா, சக்தியா, லைட்டா வேற மாதிரி இருக்கு. அந்த ஈர்ப்புல அது அது என்ன மாதிரி, எந்த பக்கம் டைரக்ஷன் அப்படி இப்படி அப்படி இப்படி கொஞ்சம் அப்படி மூவ் ஆனா கூட என்னென்னமோ உருவாகுது. ஆனா அதுகிட்ட உணர்வு இல்லை. இதுதான் பெரிய ஹைலைட். அப்ப அது என்னன்னா, நானே ஒன்று இல்லை அப்படிங்கிறது அதோட ஸ்டேட்மெண்ட். அதுக்கு கீழே 1 இன்ச்சுக்கு கீழே தாய்ங்குது தந்தைங்குது. அதுவே 1 வருஷத்துக்கு முன்னாடி நானே சந்திரனையும் சூரியனையும் தாய் தந்தைங்கிறேன். அதுக்கு 1 இன்ச்சு மேல பண்ணோன்னே அவனுக்கு 2 பேருமே கிடையாதுப்பா அப்படிங்கிறேன். புரியுங்களா? இப்ப இது குழப்பம் இல்ல, ஒரு இடம் தான் அது. அம்மா அப்பா கபாலத்துக்கு கீழே இருக்கும்போது
பார்வதியும் சிவன் தான் இந்த உலகமேன்னு சொல்லிட்டேன். கபாலத்துக்குள்ள போனோன்னா 2 பேருமே ஒண்ணுமே இல்லாம போயிட்டாங்க. ஆமா, உச்சிதான் சுழுமனை. இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த அந்த சுழுமனைங்கிறது எதுக்கு சொன்னாங்க அப்படின்னு கேட்டுங்கன்னா, இந்த தாமரை மலருதுன்னு சொன்னீங்கல்ல, 2 பேரும் இப்படி இப்படி சேர்ந்த உடனே உள்ள போய் அந்த கபாலத்துல சேர்ந்துடணும். சமாதிங்கிறது அதுக்கு கீழே இருக்கு, புரியுதுங்களா? இப்ப இதுக்குள்ள போய் சமாதி கிடையாது. இதுக்குள்ள சேர்ந்த உடனே 2 டமாலிசி ஆனோன்னா அங்கிருந்து ஒரு மலர் மலருது. அந்த மலர் எது மலருது அப்படின்னா அதான் அலைவரிசைன்ட்டான். அப்ப அங்கிருந்து என்ன கிடைக்குது அப்படின்ட்டானா, நீ ஒரு நறுமணம் வீசும், அதை வேணா சுவாசிச்சுக்கலாம். அங்க ஆள் கிடையாதுன்ட்டான். அது ஒரு எம்டினஸ் தான். இப்ப இதுக்குள்ள இருந்து உருவமே இருக்காது. நீ இங்க போனா ஒரு காற்றை சுவாசிக்கலாம். இப்ப என்னகிட்ட இருந்து ஒரு உருவம் இருக்குல்ல, இந்த உருவத்துக்கிட்ட இருந்து 100% என்னன்னா காற்றை சுவாசிக்கிற இடம் அது. இப்ப இது ஒரு வற்றாத காற்றை கொடுத்துக்கிட்டே இருக்கிற இடம் தான் இதோட பேரு. அப்ப அந்த கபாலத்துக்குள்ள இருக்கிறது என்னன்னா வற்றாத காற்றை கக்கக்கூடிய இடம். அப்ப உயர்ந்த காற்றை அது அழிக்கக்கூடிய இடமா இருக்கு. அப்ப அது என்ன சொல்லுதுன்னா, என்னுடைய உருவமோ என்னுடைய பேரோ என்னுடைய குரலையோ நீ எல்லா வடிவத்துக்குள்ளேயும் காற்றுக்குள்ளேருந்து பார்க்கலாம். ஆனா நிஜமா நீ எனக்கு ஒரு உருவம் இருக்கு, ஒண்ணு இருக்குன்னு அதெல்லாம் உன்னால பார்க்கவும் முடியாது, அதை நானும் காட்ட முடியாதுங்குது. அப்புறம் அதான் சொல்லுது. அதுதான் நான் சொல்றேன். அங்க ஒண்ணு இப்ப நமக்குள்ள இத போய் விளக்குறது இல்ல. இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு அனுபவம். இது யாருக்கு நிகழும் அப்படிங்கறதால நமக்கு முக்கியம் கிடையாது. ஒருத்தருக்குள்ள இத பத்தி விளக்க வேண்டிய காலம் வந்திருக்கிறதுனால சொல்றாரு. இப்ப நான் ஒரு வாத்தியார்னு வச்சுங்களேன். இப்ப நான் எனக்குள்ள படிச்சு வச்சிருக்கிறத நான் உங்கள்கிட்ட போதிக்கிறேன். ஆனா நீங்க எல்லாம் முன்னேறுவீங்கிறத தாண்டி போதிக்கப்படணுங்கிறது இது காலத்தின் சாட்சியாக இருந்து காலமே இது தோற்றி வைக்குது. அப்ப அந்த வாய்ப்பை தான் நம்ம சொல்றோம். அப்ப இத எனக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்குங்கிறத நீங்க எடுத்துக்க கூடாது. தெரிஞ்சிருக்குங்கிறது சொல்றதுங்கிறது வேற, காலத்திலிருந்து அது உணர்த்தப்படுறதுங்கிறது வேற. புரியுதுங்களா? அவ்வளவுதான். இப்ப நாம என்ன பண்ணிருக்கிறோம், நம்ம கிட்ட இருக்கிற பழைய நம்ம மொழி இருக்குல்ல, பண்டைய காலத்து மொழிய அதை கொண்டாந்து கொடுத்து இன்னைக்கு பிள்ளைங்கள்ட்ட படிக்குமா? நம்ம ஊர் பிள்ளைங்க தமிழே படிக்க முடியாது, அது வேற. நம்ம ஊர்ல இருக்கிற பிள்ளைங்க தமிழ் எழுத படிக்க தெரியலங்கிறது தான் பெரிய அது ஆச்சரியமும் பெரிய வினோதமும். அதுதான் அது காரணம். என்னன்னா இன்னைக்கு இருக்கிற அலைவரிசைகள் அது வேற மாதிரி, தாய்மொழியை தாண்டி அது வேற மொழியா அது கிரகிக்கப்படுதுங்கிறது தான். அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சூழலை புரியல அப்படிங்கிறதோட இது ஒரு வியர்ப்பை தான் ஏற்படுத்தும். யாருக்கும் புரியாமலாம் இருக்காது, ஒரு வியர்ப்பை ஏற்படுத்தும். ஒரு நாள் இதுவே நடைமுறைக்கு வரப்போகுதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அப்ப இதை நடைமுறைக்குப்படுத்தும் போது பின்னாட்கள் என்ன ஆகும்னா, உருவத்திலிருந்து மனிதன் வெளியில ஒரு எம்டினஸ் ஆன வாழ்க்கையை நோக்கி தான் போகணும். பியூர் இந்த லைஃப், இந்த டிராவல் நாமளே ஒண்ணு இல்லை. இப்ப உருவமா நம்ம ஒண்ணு வழிபடுறதை விட்டுட்டு நம்ம ஒரு எம்டினஸா ஒரு பயணத்துக்குள்ள பிரயாணிக்க போகிறோம் அப்படிங்கிறது ஒரு உலகம் உருவாக போது. இதே மனித கூட்டங்கள் ஒரு நாள் உருவம் இல்லாத ஒரு உணர்வுகளா ஒரு காற்றுக்குள்ள இருக்கிற அந்த கலையை ரசிச்சு அந்த கலைக்குள்ள இருந்து இருக்கிற நுட்பத்தை கத்துக்கிட்டு அதோட பயணிக்க போறாங்க. அவ்வளவுதான். இது பின்னாட்கள்ல இருக்கிற ஒரு வடிவத்தை தான் நம்ம சொல்றோம். கபாலத்துக்கு போகாம நேர்மறையான எண்ணத்தை அடக்கவே முடியாது. சமாதிக்கு போய் அந்த நேர்மறையான எண்ணத்தை குறைச்சிடலாம். மனம் இருக்கும், ஆனா மனம் வேலை செய்யாது. சமாதிக்கு போன எல்லா ஞானிகள்கிட்ட என்னன்னா, மனம் அழிக்கப்படலை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆனா மனம் வேலை செய்யல. புரியுதுங்களா? அப்ப அவங்க மனம் வேலை செய்யாத போது அவங்களுடைய போதனைகள்லாம் ரொம்ப கடினமா தான் வேலை செஞ்சிருக்கிறாங்க. அதை ஒரு போதனையா கொடுக்கணுங்கிற மாதிரிலாம் வேலை செய்யல அவங்க. புரியுதுங்களா? அவங்க பொறுத்தளவுக்கு என்னன்னா ஒரு பிரசன்ஸா தான் பண்ணியிருக்கிறாங்க. பிரசன்ஸ்னா பார்க்கறது, கடத்துறது, இப்படிதான் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப இந்த சமாதிக்கு போகாம ரெண்டு ஒயர் இருக்குல்ல, சேக்காகுதுல, சகன்னு இந்த சேக்குலையும் இந்த நாகம் அங்க மேல வருது இல்ல, இதுக்குள்ள மனம் ஒரு சின்ன கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். ஆனா இதுக்குள்ளதான் அந்த இறை அலைவரிசையில போதனைகள், கிளாஸ், வகுப்புகள், பாடத்திட்டங்களா மாறினது இதுதான்.
அப்போ இது பயங்கரமாக தூண்டிடும். அப்போ ஒரு எக்ஸைட்டிங்கை ஏற்படுத்திடும் அப்படிங்கிறது தான். இப்போ எப்போ பாடமாக வரும் அப்படின்னா, இது ரெண்டும் இணையாத போது தான் பாடமாக வரும். இணைஞ்சிருச்சுன்னா அங்கே பாடம் எடுக்க முடியாதுன்னு தானே சொல்கிறோம். இப்போ இங்கே எழுதப்பட்டிருக்க அத்தனை பேருமே அவர் புத்தகம் எழுதலை, அவர் சின்ன சின்ன குறிப்புகளை சொன்னதை அவருடைய ப்ரெசன்ஸ்லேருந்து, இப்போ நான் இருக்கிறேன்னா இந்த அம்மா கிட்ட என்னோட ப்ரெசன்ஸ் அந்த அம்மாவுக்கு உணர்த்தும் போது அந்த அம்மா எழுதும். புரியுதுங்களா? அவ்வளோதான். இப்போ மாணிக்க வாசகரே உட்காந்து நைட்டில் கண்ணு முழிச்சு லைட்டு போட்டு எழுதுறாருன்னு நினைக்கிறது உங்களோட விஷயம். இப்போ நான் மாணிக்க வாசகரோட அலைவரிசை இந்த அம்மா உள்ள செலுத்தி இந்த அம்மா எழுதி நான் தான் மாணிக்க வாசகன் கொடுத்தா நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்களா? இதுதான் விஷயம். அவ்வளோதான். அந்த அலைவரிசை தாங்க ஒருத்தனையும் தூங்க விடாமல் உங்களையெல்லாம் வீட்டிலேருந்து தூங்க விடாமல் சட்டியை கிட்டியை உருட்டிக்கிட்டு ஒடியார வைக்கிறதுக்கு காரணமே அதுதான். அலைவரிசை தான். அப்போ அந்த அலைவரிசையிலேருந்து ஒருத்தருக்கு உள்ள தோண்ட போகும்போது அவர் ஒரு எழுத்தை அவர் உருவாக்குறார், அவர் ஒரு வேலையை பண்ணுறார். அப்போ அதுக்குள்ளே என்னன்னா, அது ஒரு சரியான வழிகாட்டுதல் இருக்கும்போது அது மிக சரியாக நடக்குது. அதுக்குள்ளே மனமும் தீவிரமாக வேலை செய்யும்போது 2 வடிவத்துக்குள்ளே இருக்கு. அவருடைய ஃபேண்டசியும் உள்ளே கலந்து ஞானத்தையும் கலந்து உள்ளே அடிச்சு விட்டுறாரு. இப்போ நான் நிறைய வகுப்புகள் எடுக்கும்போது என்னை தாண்டி ஒரு அலைவரிசை பேசும். நிறைய இடத்துல ஆரம்ப ஸ்டேஜில் சொல்கிறேன், இப்போ இந்த ஸ்டேஜை சொல்லலை. நான் ஆரம்பத்தில் ஒரு 9 மாதம் 10 மாதத்துக்கு முன்னாடியெல்லாம் நான் போய் அங்கே பேசணுங்கிறது கான்செப்ட் வேறையாக இருக்கும், அங்கே நடந்தது வேறையாக இருக்கும். புரியுதுங்களா? அப்போ எனக்குள்ளே என்னன்னா, ஒரு பிரகாணமான ஒரு அலைவரிசை எனக்குள்ளே பூந்து அந்த வகுப்பை அது நடத்திட்டு போயிடும். அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, பார்க்குறவங்களுக்கு ஐயா இவர்கிட்டேருந்து இவ்வளோ பெரிய என்ன புதுசாக இருக்க வேற மாதிரி இருக்க அப்படிம்பாங்க. அங்கே புதுசுக்கு நாம் ஒன்றும் வேலை செய்யலை. அப்போ நாம் என்ன நினச்சிக்கோன்னா, நம்ம பேசுகிறத ரசிக்கிறாங்கன்னா நாம் இது எப்படி வந்துச்சு. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இதை நான் யோசிக்கவே இல்லையே, நான் ஸ்டார்ட் பண்ணதான் நான், அது வந்துக்கிட்டே இருக்கு, அது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு எனக்கே தெரியல. ஒருவேளை தியானம் பண்ணதுனால வந்துக்கிட்டே இருக்குமா இருக்கு அப்படின்னு நான் நினச்சிக்கிறது. அப்புறம் தான் தெரியுது அது தியானம் பண்ணுறதுனால இல்லை, அது ஒரு காற்று உள்ளே வாகித்து இருக்கும்போது அது ப்ரெசன்ட் பண்ணுது. அதுதான் சொல்கிறது ஜாதியை கலைங்கிறாங்க. புரியுதுங்களா? ஒரு ஜாதியை எப்படி சொல்கிறாங்கன்னா, ஜாதின்னு சொல்லலை, கலைங்கிறாங்க. அது ஒரு கலைப்பா. அந்த கலையை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த இது அவனுக்கு சித்தியாக இருக்குங்கிறாங்க. ஒரு சாதாரண துணி துவைக்கிறாருல, அது அந்த துணி துவைக்கிறதா இருக்காது, அது ஒரு அற்புதமான கலை நயத்தோடு இருக்குங்கிறாங்க. அப்போ அது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அது ஜாதியாக கீழ் நோக்கி அவங்கள பிரிச்சுட்டீங்கல்ல, அது அவருக்கு தான் சித்தியாக இருக்குமா. அந்த நதியோ அந்த துணியோ அவர் கையை வச்சா கட்டுப்படுமா, போகாத அழுக்கு கூட போகுங்கிறது அது ஒரு கலைநயம். அப்போ மன்னர் முத கொண்டு இந்த மாதிரி குளத்தடியில் துணி துவைக்கிறவங்கள்ட்ட தான் துணி துவைச்சிருக்கிறாரு. கருவறையில் இருக்கிற அம்பாளுக்கே இந்த மாதிரி இவங்கள்ட்டேருந்து துணியை அலசி வந்திருக்கு. இப்போ ஒருத்தன் நூலை வச்சுக்கிட்டு நீ பூ கட்டுற, அவன் கட்டுறான், எப்படி கட்டுறான்னு அது ஒரு வித்தியாசமாக ஒன்று பண்ணுவான், ஒரு நோட்ஸ் எழுதுகிற மாதிரியே பண்ணுவான். புரியுதுங்களா? அப்போ அந்த பூ கட்டுறது அந்த பெருமாளுக்கு போகும்போது நிறைய பேர் இறைவனுக்காக கடவுளுக்காக அனுப்பும்போது கூட அந்த கலை சித்தியாக இருக்கும்போது இவங்க கையிலேருந்து வரணும், இவங்க வம்சாவளியிலேருந்து வரணும்னு தான் இதுக்கு ஒரு கலையாக, இதுக்கு ஒரு வம்சாவளியாக இருந்துச்சு. இது இந்த பூக்கட்டுற கலையை சார்ந்தவங்க அப்படிதான் இதுக்கு பேர். இந்த துணி துவைக்கிற கலையை சார்ந்தவங்க அப்படிதான் அதுக்கு பேர். அதை நம்ம ஊரில் ஜாதியா வண்ணான் அவன் இவனு சொல்லும்போது அது கீழ்நிலையை நோக்கி போயிடுச்சு. புரியுதுங்களா? அப்போ இறந்தவர்களை அப்போ ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கோ ஒரு சாமி வரும்போதோ அதை தப்படித்து ஒரு வேலை செய்கிறவங்க அவங்க ஒரு கலைக்கு உரியவங்க அப்படிங்கிறதான் அந்த வேலையை வச்சுருந்தாங்க. இப்போ இதை கலையாக பார்க்கறத என்னைக்கு மனிதன் விட்டானோ அன்னைக்கு அடிச்சுக்கிட்டு சாவறான். புரியுதுங்களா? அப்போ கலையாக இந்த மாதிரி ஒரு திருநீர் அணிந்து இந்த மாதிரி பொட்டு வச்சுக்கிட்டு ஒரு பல கலர் உடைகளில் ஏதாவது மாலையை போட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்க இந்து கலையை சார்ந்தவர்கள். இந்த கலையை சார்ந்தவர்கள் அவங்க நுட்பமாக சிலை வடிப்பாங்க, மந்திரம் சொல்லுவாங்க, பயபக்தியாக இருப்பாங்க, இருவேளை குளிப்பாங்க, இந்த மாதிரி ஒரு வடிவத்துக்குரிய இருக்கிறோம். புரியுதுங்களா? அதே கிறிஸ்துவ வடிவத்துக்குள்ள அந்த கலை வடிவத்துக்குள்ள இருக்கிறவங்க அவங்க போதனைகளை மட்டுமே செய்வாங்க. அவங்களே உருவமாக இருந்தாலும் அந்த உருவத்தை அவ்வளோதான் வழங்க மாட்டாங்க. அவங்க ஒரு தீபத்தை ஏந்தி எப்படி ஒரு சரணாகதி மாதிரி அஞ்சலி தான் செலுத்துவாங்களே வந்து அவங்க 100% அவங்க மண்டிடுறது, அவங்க ஞாயிற்றுக்கிழமை போய் உட்கார்றது எல்லாமே வணங்குதலாக இல்லாமல் சரணாகதியாக இருக்கும். அப்போ இந்து கலையை சார்ந்தவங்க வணங்குறாங்க, கிறிஸ்துவ கலையை சார்ந்தவங்க சரணாகதி அடைகிறாங்க, இஸ்லாம் கலையை சார்ந்தவங்க தன்னையே ஒப்படைக்கிறாங்க.
அதான் 5 வேளை தொழுகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா தன்னையே ஒப்படைப்பது. சரணாகதி கிறிஸ்துவர்கள், இஸ்லாமுகள் தன்னை ஒப்படைப்பது, இந்து வணங்குவது. இப்ப இவங்கள்லாம் கிறிஸ்துவ கலை சார்ந்தவர்கள், இஸ்லாம் கலையை சார்ந்தவர்கள், இந்து கலையை சார்ந்தவர்கள். இதுல மதமே இல்லை பாருங்க. இதுதான் உண்மையான தோற்று வைத்ததாக இருந்துச்சு. இதே தான் கவுண்டர்லேருந்து தேவர்லேருந்து புள்ளமாரிலேருந்து எல்லா சாதிக்குள்ளேருந்து தலித்துலேருந்து எல்லா சாதிக்குள்ளேயும் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலையும் இருக்கும். ஒரு தேவர் ஒரு ஊரையோ ஒரு நகரத்தையோ ஒரு ஒரு கட்டடத்தையோ ஒரு கோயிலையோ பாதுகாக்கிறதுக்கு ஒருத்தங்க வந்து ஒரு வேல் கம்போட நின்றுப்பான். அவனுக்குள்ள இருந்து அந்த வீரங்கிறது என்னன்னா அந்த இடத்த பாதுகாக்கிறதுக்காக, அந்த ஊரை பாதுகாக்கிறதுக்காக இந்த மருது பாண்டி மாதிரி ஒரு ஆளை வந்து ஒருத்தர் கம்போட, அப்ப அந்த ஊரை பாத்துக்கப்பா, நீங்க தான்ப்பா பாத்துக்கணும் அப்படின்னா உங்க குலத்தை சார்ந்தவர்கள் இந்த ஊரை பாதுகாப்பார்கள் அப்படின்னு அவங்களுக்குள்ள. ஏன் அப்படின்னா இது உனக்கு சித்தியா இருக்கு. நீ போய் எதையோ போய் வீரமாலாம் பயிற்சியெல்லாம் எடுத்துட்டு வர வேண்டியதில்லை, உனக்கு தானா சித்தியா இருக்கு. அதுதான் புரிஞ்சுக்கணும். இப்ப நான் தப்படுத்து அடிச்சேன்னா சரி வராது. ஒரு சின்ன குழந்தைய போய் அந்த தெருவுல இருந்து கூட்டிட்டு வந்து ஒருத்தருக்கு தப்படிக்க வச்சோம்னா அது நயத்தோடு அடிக்கும். அதுக்கு வந்து எந்த சுதியும் யாரும் கற்றுக் கொடுத்தது இல்லை. அது ஏன்னா அது சித்தியா இருக்கு. இந்த கலையை பார்க்க தெரியலையே, இந்த கலையை ரசிக்க தெரியலையே. இப்படி உருவான ஒரு பெரிய பெரிய சரித்திரம் வாய்ந்த செயலுங்க இது. மனம் வந்து தருதலையா போய் இந்த தேசம் வந்து கெட்டு குட்டிச்சராகி இன்னைக்கு ஜாதிக்கு மதத்துக்குன்னு போராடுறேன், அது பண்றேன் இது பண்றேங்கிறான். எல்லாமே கலை பொக்கிசப்பா. பரதநாட்டியம் ஒருத்தர் ஆடுறான் வந்து சமஸ்கிருதத்தை வந்து அப்படியே உச்ச நாக்கில் வந்து அவங்க உச்சரிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சித்தியா இருக்கு. பிராமணர்களுக்கு அது ஒரு கலை. அது வந்து உனக்கு சித்தியாகாது. உனக்கு ஒண்ணு சித்தியா இருக்குல்ல, அது அவனுக்கு சித்தியாகாது. ஒரு நகையை நீ செய்ய முடியாது, அதுக்கு ஒருத்தன் இருக்கான் பாரு, அவன் செய்வான். அவன் வேற ஆசாரி. சிலையை செய்ய முடியாது இந்த நகை செய்யற ஆசாரி போய். அது ஏன் வந்திருக்குன்னா அது தொழில் கிடையாது, அது சித்தியா இருக்கு. இப்ப நான் செய்யறேன்ல, இது தொழில் கிடையாது, சித்தியானதுனாலதான் செய்யறேன். அப்ப இதுக்கு பேர் என்ன? கலை. அப்ப சித்தி ஆகணும். மூச்சு காற்று வெறுமனையா ஓடும், ஓடுறத நிறுத்தி நிதானிச்சு ஒரு விஷயம் பண்ணா அது சித்தின்னு பேரு. அப்ப ஊர்ல பல இடத்துல பொருள் கிடக்கு, எல்லா பொருளையும் ஒரு இடத்துல வந்து குமிச்சு வச்சோன்னா அது நாளைக்கு கோயிலா மாறும், அது சித்தியா மாறும், அது சித்தி பெறும். அப்படிங்கறதுதான் இதோட வடிவம். புரியுதுங்களா? இவ்வளவுதான் விஷயம். அப்ப கோபுரத்துக்கு மேல ஒரு கலசத்தை வச்சது, ஒரு நாள் உணர்வற்றவன் மேல இருந்து ஒரு ஈரத்துக்கு கீழே வருவான், அந்த நம்பிக்கை ஒரு நாள் எனக்கு இருக்குன்னு ஒருத்தன் மேல ஒண்டி வச்சான். புரியுதுங்களா? இப்ப இதுதான் இதோடைய வடிவத்துக்குரிய இருக்கிற செயல் வடிவம். அப்ப இந்த தரிகட்டு போனதுக்கும் தருதலையா போனதுக்கும் ஜாதி மதமா கலவரமா மாறினதுக்கு என்னன்னா யார்கிட்டமே அந்த கலையை பார்க்கறதோ அந்த கலையை ரசிக்கிறதோ அந்த கலையை கொண்டாடுறதோ இல்லை. முடிவெட்டுற மாதிரி ஒரு பிரமாதமான கலையை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இப்ப இன்னைக்கு உண்மையான அந்த சொல்லுவாங்கல்ல, அதை என்ன சொல்லுவாங்க, அவங்க மதத்தை அவங்க ஆளுங்களை பார்பர், அதை இங்கிலீஷ்ல சொல்றோம், நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம்? அத வந்து இன்னைக்கு அவங்க குலமே இல்லை பாருங்க. எல்லாம் இந்திக்காரன் முடி வெட்டிட்டு இருக்காங்க, கராக் புறக்குன்னு நம்ம ஊர்ல. புரியுதுங்களா? தெலுங்குக்காரன் இந்தியக்காரனை பார்க்க போட்டு உட்காந்து கம்மியாட்டு வெட்டி விடுறான் மண்டைய. நமக்கு வந்து எவன் வெட்டினானா நம்ம கலையை பாரம்பரியம் சார்ந்த இந்த மண்ணா அவனுக்குள்ள என்னன்னா அது பிரமாதமா சித்தியா இருக்குங்க. ராஜாவே அவன்கிட்ட தான் முடி வெட்டிக்குவாரு. அதை வந்து எப்படின்னா ஒரு கலைநயத்தோட வெட்டுவாங்க. மண்டையை பார்த்தோன்னு தெரியும் இந்தியாக்காரனா பாகிஸ்தான்காரனா ஜப்பான்காரனா எந்த ஊருக்காரன்னு தெரியும். நம்ம ஊர்ல இருக்கிற மீச இதெல்லாம் இருக்குல்ல, அதை அழகா வடிவமா வடிப்பாங்க. வேணாம் கலைநயம். இங்க பிளேட கண்ணா முன்னாடி போட்டா அது எப்படி கலைநயமா? அது அவன் அப்படியே சில ராஜாலாம் பார்த்துட்டு அப்படியே முகமே அப்படியே பளபளன்னு கண்ணாடியா தெரியுதியா, யாரியா நீ? உங்க அப்பா கிட்ட இருக்கிற கலை அப்படியே இருக்கா? அவருக்கு ஒண்ணு தட்டுல வந்து ஒரு கட்டா பணத்தை வச்சு குடுறாம. புரியுதா? அடுத்த ராஜா என்னன்னு சொல்லிட்டாருன்னா அவனை வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து கையிலேயும் முத்தம் கொடுத்துட்டாராம். பக்கத்துல இருக்க சொன்னா, என்ன ராஜா அவரு வேற சும்மாரியா, ராணியே வந்து நேத்து பார்த்துட்டு முகத்தை பார்த்து மிரண்டு போயிட்டா, இப்படி ஒருத்தர் சேவ் பண்ணியிருக்கானா, என்னடா அது அப்படியே முகம் கண்ணாடியா தெரியுது, பளபளன்னு மின்னுது அப்படின்ட்டான். அப்ப என்ன கலையை கையில வச்சிருக்கிற? கத்தி சும்மா சோப்புனால இது நடக்கல, இது ஏதோ உனக்குள்ள ஒண்ணு இருக்கியான்னா தானே கலை. இதை போய் தருதலை பசங்க போய் ஜாதின்னு சொல்லிட்டாங்களே, இதை போய் இப்படி பார்க்க தெரியாம போய் இதை போய் இறைவன் தப்பா படைச்சிட்டான், என்னை வந்து ரோட்டுக்குள்ள படைச்சிட்டான், என்னை ஊருக்கு அங்கிட்டு படைச்சிட்டான், அங்கிட்டு படைச்சிட்டான், இங்கிட்டு படைச்சிட்டான், இவங்க அடிச்சுட்டு அலையிறாங்களே, இவங்களை என்ன பண்ண முடியும்?
இது எப்படி இருந்திருக்கு, எப்படி ஒரு காலத்துல வாழ்ந்திருக்கு, எப்படி ஒரு செயல் வடிவம் இருந்திருக்கு. எல்லா சமூகமும் உள்ளடக்கி ஒரே பகுதியில வாழ்ந்திருக்கிறாங்க. ஏன்னா எல்லா சமூகமும் எதுக்கு இருந்துச்சுன்னா அவன் ஒரு கலையை வச்சிருந்திருக்காங்க, அந்தந்த கலைக்குரியவன அவன் கூப்பிட்டுருக்காங்க. புரியுதா? இறந்து போனா ஒருத்தர் வந்து நீ இந்த பணியை செய்யணும், கோயில் சாமி வருது பூ கட்டுறதுக்கு நீ வரணும். புரியுதா? அடுத்தது கோயிலை உருவாக்கணும், அதுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு நீ வரணும். ஒரே ஒருத்தன் எல்லா வேலையும் செய்யலைங்க. எல்லா வேலையும் எதுக்கு செஞ்சிருக்கானா ஒவ்வொருத்தரிடம் இறைவன் அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் இந்த இயற்கை வந்து அதை சிட்டி பண்ணி கொடுத்துருக்கு. அப்ப 16-20 விதமான கலைகள் கொண்ட மக்கள்கள் இந்த வடிவமாக வாழ்றாங்க. அவங்களுக்கு இந்த செயல் கிடைச்சிருக்குங்கிறதான் பொருள். அப்ப 20 பேர் கலை கொண்ட வடிவத்திலிருந்து இந்த நகரத்தில் எத்தனையோ நல்ல காரியங்களை உருவாக்குறதுக்காக தான் இவங்களை உருவாக்கணும். அதை நீங்க திமிரெடுத்து போய் ஜாதின்னு சொல்லிக்கிட்டு அதுக்குள்ள அரசியல் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு ஜாதிக்குள்ளேயும் 10 தலைவர்களை வச்சுக்கிட்டு நீங்க பண்ணிக்கிட்டு அந்த தேசத்தை ஆடுறவங்களுக்கு இது என்ன கலையா என்னன்னு தெரிஞ்சாதுதானே. பரதநாட்டியத்தை நீ ஆட முடியாது. பரதநாட்டியம் கலையா சித்தியானதான் ஆட முடியாது. பயிற்சி கத்துக்கிட்டு ஆடுறதெல்லாம் வேலை கிடையாது. புரியுதுங்களா? அது நிறைய பேர் சொல்றாங்க நம்ம போய் பயிற்சியெல்லாம் கத்துக்க முடியாதுங்க. பயிற்சியா கத்துக்கிறது ஒண்ணு, தானா அந்த இதுல இருந்து உள்ள இருந்து ஒண்ணு வர்றதுன்னு ஒண்ணு இருக்கு. அதான் கலைஞர். புரியுதுங்களா? இதுதான் வடிவம். பூசாரிங்கிறது நாமளா பிடிச்சிக்கிட்டு ஒருத்தர் உருவாக்கல. மந்திரம் சொல்ற பிராமணரை வந்து நாம வந்து அவர் குளிச்சுட்டு சுத்தபத்தமா இருக்கிறார் அதனால அவர் கிடையாது. அவருக்கு அந்த சமஸ்கரம் தான் அப்படியே அவருக்குள்ளே வந்து உழுவுது. புரியுதா? ஒருத்தர் பாடுறாரு, அந்த விஷயம் அப்படியே அவருக்கு சித்தியா இருக்கு. இங்க எல்லா பேரும் தியானம் கத்துக்கிறோம். நமக்குள்ள அந்த கலை வந்து சித்தி ஆயிருச்சுன்னா நீ தெய்வீகமான குழந்தை. புரியுதா? ஏன் உனக்கு சித்தியாக மாட்டேதுன்னா நீ வந்து கண்ணா பண்ணான்னு கலப்படம் ஆகி வந்து உட்காந்துருக்க. புரியுதா? சித்தியாகாம போனதுக்கு முக்கியமான காரணம் என்ன? கலப்படமான பொருட்களுங்க. பீன்ஸ், கேரட்டு, முள்ளங்கி அது பாட்டுல எல்லாம் அங்க கலந்து எல்லாம் ஒரே பொருளா கிடக்கு. நான் ஒரு பொருளா இங்குது எல்லாம் கலந்து கிடக்குது. புரியுதா? நீங்க சுத்தமான ஒரு இஸ்லாமியரோ சுத்தமான கிறிஸ்துவரோ சுத்தமான இந்துக்களோ கூட்டிட்டு வந்து காட்டுங்க, காட்ட முடியாது. அதனால இதை நீங்க பாருங்க. இப்ப சாப்பிடுங்க, சுத்தமான சாப்பாடு வருது. சாப்பாடு எடுத்து வைங்க 10 கிலோ.